ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோன்னா தக்காளி பிரியாணி செய்ய போகிறோம். எல்லோரும் செஞ்சுருப்பீங்க, அதனால் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செய்ய போகிறேன். பாருங்கள். இப்போ வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம், தக்காளி பிரியாணிக்கு தக்காளி 1/4 கிலோ தக்காளி எடுத்துருக்குறேன். ஏன்னா எதுக்கு இவ்வளோ தக்காளினா நாங்கள் 5 பேர் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் 1/4 கிலோ தக்காளி எடுத்துருக்குறேன். இந்த இருக்குது பாருங்கள், பிரியாணிக்கு தேவையான இந்த பட்டை இது எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து இந்த இருக்கு பாருங்க, 200 சின்ன வெங்காயம், 200 சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன். அடுத்து மல்லி இலை, புதினா இலை, கருவேப்பிலை, ஒரு எலுமிச்சம்பழம். அது கூட நம்ம என்ன செய்ய போனால் இந்த இருக்குது பாருங்கள், பிரியாணி பொடி கொஞ்சம் சேர்க்க போகிறோம். அடுத்து இஞ்சி பூண்டு இவ்வளோ வச்சு நம்ம சேர்த்து எல்லாம் வதக்கின பிறகு 2 வழக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 வழக்கு அரிசிக்குன்னா 4 வழக்கு தண்ணி ஊற்றணும். இந்த இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானே வச்சுருக்கிறேன் அரிசி நானே வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நனைஞ்சிச்சுன்னா அது வேகிறதுக்கு நல்லாயிருக்கும், நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துடும். வீட்டில் உள்ள அரிசி தான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த பிரியாணி அரிசிலாம் நம்ம எடுக்கலை, வீட்டில் உள்ள அரிசி தான் பார்த்துக்கோங்க. வீட்டில் உள்ள அரிசி, பொடி அரிசி, எந்த அரிசினாலும் போடலாம், நல்லாயிருக்கும். இது நம்ம தக்காளி பிரியாணி போடச்சாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த அரிசினாலும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அடுப்பில் விரவ வச்சு இதை பற்ற வச்சாச்சு. அது பிடிக்க மாட்டுக்கு பார்த்துக்கோங்க, அதனால எண்ணெய் பாக்கெட்டு போட்டு வச்சு நம்ம வந்து இன்றைக்கி நான் சிலிண்டரில் வைக்கலை, கேஸில் வைக்கலை ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம என்னென்னா விரவடுப்பில் இன்றைக்கி இப்போ சமைக்க போகிறோம். பாருங்கள், நைட்டுக்கு மட்டும்தானே, அதனால் கொஞ்சமாக சமைக்கிறதுனால நம்ம விரவடுப்பில் வைக்கிறோம். நல்லா பிடிக்கட்டும். நல்லா சட்டி காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். நம்ம இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்ற போகிறோம். கூட கொஞ்சமே எண்ணெய் ஊற்றுவோம், அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் சாப்பாடு. ஊற்றிட்டோம், நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்னென்னா இந்த பட்டை கிராம்பு வச்சுருக்கோம் பாருங்கள், இதை நம்ம போட போகிறோம். பாருங்கள், போட்டுட்டோம். அது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம என்ன செய்யணும்னா இந்த வெட்டி நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் சின்ன வெங்காயம், அதை சேர்த்துக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி இந்த வெங்காயம் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன சேர்க்க போகிறோம்னா வெட்டி வச்ச தக்காளி சேர்த்துக்கிட்டோம். நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். நல்லா தக்காளி மசிஞ்சு வந்த பிறகு நம்ம இந்த பொருளெல்லாம் சேர்க்க போகிறோம். நான் வந்து எப்படின்னா ஒரு பழம்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, அந்த ஒரு பழத்தை சேர்க்கலை, ரொம்ப பிடிக்கும். அதனால் அதில் பாதி பழம் வெட்டி வச்சுருக்கேன், அதைத்தான் சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பழம்னு நீங்கள் ஒரு பழத்தையும் போட போகிறான்னு நினச்சிக்கிடாதங்க. இது வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். இந்த பாருங்கள், தேவையான அளவு உப்பு. உப்பு எதுக்கு போடுறோன்னா சீக்கிரம் அது மசிஞ்சு வெந்துடும் பார்த்துப்பாங்க, அதனால தான். நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் மற்ற எந்த பொருளெலாம் சேர்க்கணுமோ அதை சேர்க்க சொல்ல நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நல்லா மசிஞ்சு வந்துட்டு பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சுட்டு. இது நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு ஏன் முதல்ல சேர்க்கலான்னா சட்டியில் பிடிச்சிக்கிடும் வச்சுக்கோங்க, அதனால தான். இது நல்லா அந்த மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த இஞ்சி பூண்டு அதை சேர்க்கோம். சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். நல்லா கொஞ்சம் வேகட்டும். அப்படியே எங்கள் வீடியோ பார்த்துட்டே இருங்க. இங்கே பாருங்கள், நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் தான் நல்லா வறுத்துக்கிட்டிங்களா. இந்த நேரத்தில் இது வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மல்லி இலை, இந்த இருக்குது மல்லி இலை
நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கிடலாம். அடுத்து தேவையான அளவுக்கு புதினா இலை, அடுத்து கருவேப்பிலை. கருவேப்பிலை நம்ம கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சி ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம பிரியாணி பொடி போட போகிறோம். நல்லா அந்த பாருங்க, நல்லா அந்த மல்லி இலை, புதினா இலை, கருவேப்பிலை எல்லாம் நல்லா வெந்து வர சொல்ல பாருங்கள் எவ்வளோ வாசனையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நம்ம இப்போ என்னென்னா பிரியாணி பொடி சேர்க்க போகிறோம். ஒரு பொடி சேர்க்கிறேன். சேர்த்து விட்டு நல்லா வேக வச்சுக்கிடுவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணி பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சு இந்த பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன சேர்க்குவோம், அரிசி சேர்க்க போகிறோம். நனைய வச்ச அரிசி இப்போ சேர்த்துட்டோம். சேர்த்து விட்டுட்டோம். நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்ற போகிறோம். ஒரு உலக்கு அரிசிக்கு 2 உலக்கு தண்ணி. நம்ம 2 உலக்கு அரிசி போட்டிருக்கிறோம். 2 உலக்கு அரிசிக்கு 4 உலக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே தக்காளி எல்லாம் வதக்க சொல்ல கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம். நம்ம இப்போ தண்ணி ஊற்றின பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். அந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி 1 ஊற்றிருக்கிறேன். 2 3 4. நான் இந்த உலக்குக்கு தான் அரிசி எடுத்துருக்கிறேன். அதனால் இந்த உலக்குக்கு 4 உலக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு போட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏன்னா நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் இப்போ கம்மியாக நம்ம சேர்க்குறோம். பாருங்கள், சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். உப்பு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இப்படி கிளறி விட்டோம்னா எல்லா பக்கமும் உப்பு சேர்ந்துடும். இப்படி கிளறி விட்டுட்டு கொதிக்கட்டும். நம்ம மூடி வச்சுருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நல்லா கொதிச்சுட்டு பார்த்தீங்களா? இந்த டயத்தில் நம்ம அரைப்பழம் எலுமிச்சம்பழம் இப்படி புழிஞ்சு விட்டுக்கிறோம். புழிஞ்சு விட்டாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ லேசாக நம்ம கிளறி விட்டுக்கிடுவோம். ஏன்னா நம்ம எலுமிச்சம்பழத்தை விட்டுருக்கோம் பார்த்தீங்களா? அது எல்லா பக்கமும் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த நல்லா கிளறி விட்டாச்சு. நம்ம மூடி வச்சுருவோம். நல்லா தண்ணி போட்டு நல்லா வத்தட்டும். மூடியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி பிரியாணி ரெடி. இந்த பாருங்கள், சுவையான தக்காளி பிரியாணி செம்மையாக ஆயிட்டு பாருங்க. நான் இன்னைக்கு முதல்ல கிண்டுறேங்க. பாருங்க, நல்லா உறுதியாக வந்துருச்சு. நம்ம இப்போ என்னன்னா இப்போ இறக்க போகிறோம். தக்காளி பிரியாணி ரெடி. தயிர், வெங்காயம், முட்டை. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். பாருங்க, தட்டில் சாப்பாடு வச்சாச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். எப்படி இருக்கு? செம்ம டேஸ்ட்டு. இதை பாருங்க, சாப்பாடை கையில் அள்ளிட்டோம். இப்போ நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டேன். ஆனால் பாருங்களா, கையில் பாருங்கள், பிரியாணி ஒட்டலை பாருங்கள். சோறு பார்த்தீங்களா? நல்லா பார்த்தீங்களா? சோறு ஒட்டவே இல்லை. நாங்கள் நெய், டால்டா இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா நாங்கள் சேர்க்க மாட்டோம் அந்த மாதிரி. சோறாலும் ஒட்டலை.
செமையாக இருக்கு. பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. சூப்பரா இருக்கு பிரியாணி. நான் மலமலம் சாப்பிட்டேன்.